friends, welcome to MySQL Tamil tutorial part 12. நான் சீனு. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி நம்மளோட ஆர்டர் பண்ணுறது லிமிட்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது வந்து டேட்டா ஃபில்டரிங் அப்படின்றத பற்றி பார்ப்போம். டேட்டா ஃபில்டரிங்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஐடியில் இருக்கிற நேம்ஸ் மட்டும் வேணும் அந்த மாதிரி சொல்கிறது தான் பார்த்தோன்னா அங்கே போட்டிருக்கோம். நான் அதாவது வேறு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம அந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தோன்னா நார்மலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நேமில் ஆர்டர் பண்ணி காட்டும். அது என்ன தெரியும் நேமில். இப்போது எனக்கு இதில் இப்போது ஐடி 2 அப்படின்னா மணிகண்டன் தமிழ்நாடு அப்படின்றது மட்டும் வேணும், அந்த மாதிரி குறிப்பிட்டு இது சர்ச் பண்ணுற மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி நேம் நான் ஸ்டேட்டெல்லாம் கொடுத்துட்டேன். ஃப்ரம் ப்ரொஃபைல் ஆர்டர் பை எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஆர்டர் பண்ண போகிறதில்ல, நம்மளுக்கு வந்து அதாவது ஃபில்டர் பண்ண போகிறோம். WHERE வேர் அப்படின்ற கமெண்டை யூஸ் பண்ணி நேம் எடுத்துருங்க. நேம் கூட வச்சுக்கலாம், நான் வந்து ஐடி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐடி = 5 அப்படின்றது இப்போ எனக்கு வேணும். ஐடி வந்து அதாவது இந்த ஈக்குவல்ட்டுன்றதை மறந்துடாதீங்க. இப்போ ஐடி = 5 அப்படின்னா இந்த ஐடி ஈக்குவல் 5க்கு எது ஈக்குவல் ஆகுதோ ஐடி 5 அதில் இருக்கிறத வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் 5ன்றது திரு, அதோட நேமு ஐடி அப்புறம் ஸ்டேட் கேரளா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் மறுபடியும் ஒரு டைம் போடுறேன் பாருங்கள். அதாவது ப்ரொஃபைல் வேர் இப்போ வந்து ஐடி = நாட் ஈக்குவல்ட்டுன்னு போடுறேன். நாட் ஈக்குவல்ட்டு போடுறேன். அது இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ஸ்பேஸ் விட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் தெரியணுன்றதுக்காக. இப்போது 4 கொடுக்குறேன். நான் இதை காப்பி பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தோன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அப்படி வந்துடுது. அதாவது நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வந்து வரும், தவறாக இல்லை அந்த கமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வரும். ஸோ இப்போது அதில் இந்த ஐடியை நான் லெஸ் தென் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது லெஸ் தென் ஐடி 4 விட பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சின்னசாக இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தோன்னா 4க்கு கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ஈக்குவல் 4க்கும் ஈக்குவல் ஆகணும், அதே டைமில் அதை விட சின்னசாகவும் இருக்கணும் அப்படின்றத பட்சத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த 5 கொடுத்துருக்கோம். ஸோ 5 ஈக்குவலாக இருந்தாலும் வரணும், அதை விட சின்ன நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இது லெட்டர்ஸில் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாத லெட்டர்ஸில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எழுதுவோன்னா between 4 and 5 அப்படின்னு எழுதுவோம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து ஈஸியாக அந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் அப்படின்றத எழுதுகிறோம். நம்ம வெறும் ஐடி மட்டும் இல்லை. இப்போ பாருங்கள் நாம் என்ன சொன்ன மாதிரி நேம் ஸ்டேட் கூட கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டேட் தான் சின்ன இதில் தான் இருக்கும். ஸ்டேட் = தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தோன்னா இப்போ டைரெக்டாக TN அப்படின்றது வந்து எடுத்துக்காது, ஏன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்பர்ஸில் இருக்கும்போது அது எடுத்துக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா இது வந்து TNன்றது ஒரு அதாவது ஒரு வேரியபிள், ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம வந்து கொட்டேஷனில் தான் கொடுக்கணும், மறந்துடாதீங்க, இல்லைன்னா எரர் காட்டும். நான் ஓகே கொடுக்குறேன். இப்போது TN எதுக்கு ஈக்குவல் ஆகுதோ, ஸ்டேட் வந்து TN எதுக்கு ஈக்குவல் ஆகுதோ அது மட்டும் நம்ம வந்து பிரிச்சும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிஸையும் நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே ஆறு அப்படிலாம் இன்னும் சில மெத்தடெல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.